Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 8th standard English subjectல annual examination 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 ப்ரோஸ் த நோஸ் ஜுவல். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கங்க. ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் டிட் த ஸ்பேரோஸ் பில்ட் த நெஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வேர் டிட் த பேர்ட் டிராப் த டைமண்ட் ஸ்டட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் மீனாட்சி அம்மா டெல் ஹர் டாட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ஹூ வாஸ் சஸ்பெக்டட் ஆஃப் ஸ்டீலிங் த டைமண்ட் நோ ஸ்டட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th क्वेश्चन, what happened to Ramaya's wife at the end. இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா F ல பாத்தீங்கன்னா answer the following in about 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, why did the sparrow throw the nose jewel into Ramaya's house. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு இந்த क्वेश्चन வரும். பேஜ் நம்பர் 15 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 லெட்டர் ரைட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த 3 லெட்டர்ல இருந்து ஏதாவது ஒரு லெட்டர் நம்மளுடைய எக்ஸாமுக்கு நிச்சயமா வந்துரும். பேஜ் நம்பர் 16 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 லெட்டர் ரைட்டிங் கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 15 அண்ட் பேஜ் நம்பர் 16 டோட்டலா பாத்தீங்கன்னா 6 லெட்டர் ரைட்டிங் இருக்கு. இந்த 6 லெட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர் நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துரும். சோ இந்த 6 லெட்டர் நீங்க அவசியம் படிச்சீங்க. போயம் ஸ்பெஷல் ஹீரோ. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is the speaker. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், who is the special hero mentioned in the poem. நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், how did the child feel when it was held by its dad. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், what did the child want to tell its dad. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா write a paragraph on the father's love as described in the poem. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. சப்ளிமெண்டரி, த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் அருண் சிட்டிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ட்ரெயின் டியூ ஃபார் அரைவல். இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் டிட் த வெண்டர் செல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவ் டிட் த உமன் அப்பியர். இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், வேர் வாஸ் அருண் டிராவலிங். செவன்த் கொஸ்டின், வாட் டிட் த உமன் பை ஃபார் ஹிம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின், வாட் அட்வைஸ் டிட் சதீஷ் மதர் கிவ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 7 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ எல்லாத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 ப்ரோஸ் ஹாபி டர்ன்ஸ் இன்டு ஏ சக்சஸ்ஃபுல் கரியர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 39 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவ் வாஸ் ஹி ஹானர்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन, வாட் இஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. பேஜ் நம்பர் 41 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, what happened to Ajay when he was 3. செகண்ட் क्वेश्चन, what did Asha Devi teach Ajay. தேர்ட் क्वेश्चन, why writing is beneficial according to money. இந்த 3 क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தாங்க. ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த 3 क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. அதே போல ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस இன் 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, how did Ajay's father
find his son's talent. Second question, write about இளவழகி and her achievements. இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டுல இருந்து நிச்சயமா கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்துரும். இந்த ரெண்டுல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த ரெண்டாவது கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. பேஜ் நம்பர் 46 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா டெவலப் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ் இன்டு எ பேசேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 ஸ்டோரி கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஸ்டோரியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏதாவது ஒரு ஸ்டோரி நம்ம எக்ஸாம் நிச்சயமா வந்துரும். சோ இந்த 3 ஸ்டோரியுமே நீங்க அவசியம் படிச்சுங்க. போயம் மை ஹாபி ரீடிங். இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டஸ் அஜார் மீன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கேன் த போயட் ஃப்ளை வித்அவுட் விங்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. சப்ளிமெண்டரி எ ஹண்டர் டர்ன்டு நேச்சுரலிஸ்ட். இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா பி ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் given below கொடுத்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் வாஸ் த பர்த் நேம் ஆஃப் ஜிம் கார்பெட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் வாஸ் த நேம் ஆஃப் கார்பெட்ஸ் டாக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் how many kills did the Champawat tiger record, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின் how was the Champawat tiger killed, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11th கொஸ்டின் what were the findings of the postmortem, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜினியஸ் சயின்டிஸ்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 70 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who was taking care of Newton after his father's death, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் what did Isaac manufacture at his young age. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் how was Newton honored by the king, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் about 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் how did Newton learn about the way a windmill operated, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் mention some of Newton's inventions, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. போயம் மேக்கிங் லைஃப் வொர்த்வைல். இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 81 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஷுட் வி லேர்ன் ஃப்ரம் எவ்ரி சோல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் குவாலிட்டிஸ் வில் ஹெல்ப் us brave the thickening hills of life, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why should we make this life worthwhile, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. சப்ளிமெண்டரி த 3 கொஸ்டின்ஸ். இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 30 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சி ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who came running out of the wood, what happened to him, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இத அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் how did the king and the hermit restore the life of a wounded man, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth கொஸ்டின் how did the behavior of the wounded man change at the end, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா answer the following in 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what were the answers to the 3 questions, what is the message of the hermit, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 ப்ரோஸ் மை ரெமினிசன்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 95 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா பி ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இன் வாட் வேஸ் த ரிவர் அண்ட் இட்ஸ் பேங்க் ஹேவ் சேஞ்ச், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் how were the rooms arranged in the author's house, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா உங்க எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் explain in details how the author spends his
afternoon. ரொம்ப ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா second question. Describe how the river looks when he rows back. இதுவும் பாத்தீங்கன்னா important question தான். இந்த ரெண்டு question நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு question நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த ரெண்டு questionல பாத்தீங்கன்னா first question கொஞ்சம் ரொம்ப ரொம்ப important question. அதுக்கு அப்புறம் second question. Poem A Thing of Beauty. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவ் இஸ் எ திங் ஆஃப் பியூட்டி ஜாய் ஃபார் எவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் அக்கார்டிங் டு த போயட் மென்ஷன் த எவில் திங்ஸ் வி பொசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. சப்ளிமெண்டரி கிராசிங் த ரிவர். இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 117 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சி ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த பண்டிட்ஸ் டிஸ்கோர்ஸ் அபவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் கிவ் ரீசன் ஃபார் த பண்டிட் டு ஆஸ்க் ஃபார் த மில்க் அட் டான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வை டிட் மோத்தி come late on the first day of the ritual. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th கொஸ்டின் how did the milkmaid cross the river. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின் why did the pandit faint at the end of the story ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5 prose being safe. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 125 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா டி ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் பீயிங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் அக்கார்டிங் டு கிராண்ட்பா இஸ் த மோஸ்ட் சீரியஸ் இல்னஸ். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஷுட் எவரி ஹவுஸ் ஹோல்ட் ஹேவ். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் how can you make yourself cyber safe. Second question what are the safety measures to be followed for sunstroke. Third question write about road safety rules. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இந்த மூணுத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த மூணு கொஸ்டின் நீங்க படிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு 5 மார்க் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். சோ இந்த மூணு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. போயம் ஃபயர்வொர்க் நைட். இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 141 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why was the dog frightened of ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் whom did the dog ask for help. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் where did the dog hide himself ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் where will the dog go when the fireworks stops. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. சப்ளிமெண்டரி when instinct works. இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 147 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 based on your understanding of the story write the answers for the following questions in a sentence or two கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் did black beauty like to pull the cart ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் describe the bridge. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் why was black beauty reluctant to cross the bridge ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா write the answers for the following questions in 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what did the man at the toll gate on the other side tell him ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் was black beauty afraid to cross the bridge. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் what did John think about humans attitude towards animals ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் what would have happened to all the three if black beauty had not been wiser ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 156 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா டி ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 words கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த நேம் ஆஃப் வெட்ரிஸ் கம்பெனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வேர் டிட் வெட்ரி அண்ட் ஆசிப் மீட்.
fourth question, when did Vetri receive a call from Asif's office? ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா answer the following questions in 100 words கொடுத்துருக்காங்க. இதில் first question, how did Vetri lost his properties? ரொம்ப important question, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா third question, how did Asif react on seeing his old friend Vetri? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப important question தான். இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. போயம் லெசன்ஸ் இன் லைஃப், இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 172 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் பிளான்டிங் எ ஃப்ளவர் கம்பேர்ட் டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் த டைனியஸ்ட் கிரீச்சர் நீட். தேர்ட் கொஸ்டின், what do the smallest gifts deserve? ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா fifth question, what life lesson you learned from the poem. next seventh question, explain the phrase having a friend is like planting a flower. இந்த ரெண்டு கொஸ்டினும் பாத்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின்ல கேக்குறாங்க. இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சீங்க. supplementary, homeless man and his friends, இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 177 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின், வேர் டிட் தி ஸ்டோரி ஹேப்பன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், when was he admitted in the hospital. ஃபிஃப்த் கொஸ்டின், who accompanied him to the hospital, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. next பாத்தீங்கன்னா write the answers for the following questions in 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா second question, what did Caesar do when he was offered food by the nurses, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா third question, how many dogs accompanied him when he left the hospital. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 7 ப்ரோஸ் சைபர் சேஃப்டி, இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 186 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் டூ கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின், why do we use internet, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், what was Rani afraid of. fourth question, what advice did Rani's father give, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question, நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question, who is an online predator, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question, what was father's instruction to Gladyn and Rani. seventh question, what do strangers do with our personal information, ரொம்ப important question, நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா answer the following in about 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question, how can one use technology cautiously, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question, நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question, why can't we ignore the benefits of internet and mobile phone, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான், அடிக்கடி கேக்குறாங்க. இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயமா ஒரு क्वेश्चन நம்ம எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. poem my computer needs a break, இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 201 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல செகண்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு த கம்ப்யூட்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதுக்கு அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், லிஸ்ட் 4 things that the computer could not do after it became absent minded, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், why did the poet call the doctor, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேக்குறாங்க. இந்த போயம்ல பாத்தீங்கன்னா ஒரு காமன் பேராகிராஃப் நீங்க படிச்சீங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பேராகிராஃப் கொஸ்டினா கேக்குறாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நீங்க படிச்சீங்க. சப்ளிமெண்டரி த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட், இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 212 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா read the passage carefully and answer the questions given below கொடுத்திருக்காங்க. கன்ஃபார்மா இந்த क्वेश्चन நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन,
why did she's parents buy her a computer? ரொம்ப ரொம்ப important question. Next second question, how did she make her friends on computer? ரொம்ப ரொம்ப important question. அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fourth question, how did she's and save her from the imposter? ரொம்ப ரொம்ப important question. அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. Unit 8, play Jack and the Beanstalk. இந்த பிளேல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 219 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒய் வாஸ் ஜாக்ஸ் மதர் ஆங்கிரி? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் ஜாக் ஃபைண்ட் வென் ஹி ரீச் த டாப்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் டிட் ஜாக் சி இன் த கேசில்? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், where did Jack hide when he saw the giant? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின், what did Jack intend to take when the giant fell asleep? லாஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின், why did Jack ask for an axe? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.